வணக்கம், காஞ்சிகேத்தன் பேசுகிறேன். ஹாப்பி தேர்ஸ்டே, சாய்பாபா டே இன்னைக்கு. என்னம்மா இன்னைக்கு? ஹலோ, வணக்கங்க. எல்லாருக்கும் ஹாப்பி தேர்ஸ்டே சொல்கிறோம். சாய்பாபாவோட பிளெஸ்ஸிங்ஸ் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்காகவும் நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற பிள்ளைங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கும் வேலைக்காக ட்ரை பண்ணுற அத்தனை பேருக்கும் வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டோம். படிக்கிற பிள்ளைங்கள்லாம் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணணும்னுட்டு எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணுங்க. ஆரோக்கியம் ரொம்ப 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 முக்கியமாக இருக்குது. எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்காகவும் நாம் ப்ரேயர் பண்ணிக்கலாம். எங்களுக்காக நீங்களும் உங்களுக்காக நாங்களும் ப்ரேயர் பண்ணிக்கலாம். ஓகே, திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வரணம் அமையட்டும். ஓகே, வாழ்க்கை ஸ்வீட்டாக போட்டுங்க, ஜாலியாக இருப்போம். ஓகே, என்னம்மா இன்னைக்கு வந்து சாஃப்ட் மல்லிப்பூ இட்லிங்க. டெய்லி ஏன் மல்லிப்பூ இட்லினா இந்த சீசனுக்கு இட்லி தவிர எதுவும் பிடிக்கலங்க. அதனால நான் இட்லி மொத்தத்தில் பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க, என்ன பண்ணுறது? இது வந்து பஜ்ஜின்னு சொல்லுவோம் இல்லையா, கத்திரிக்காய் பஜ்ஜிங்க. தோரம்பருப்பும் சிறு பருப்பும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க, நல்லா இருக்கும். காஞ்ச மிளகாய் கிள்ளி தாளிங்க. பச்சை மிளகாய் போட்டும் கடையிறாங்க, நான் இன்னைக்கு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு தாளிச்சிருக்கேன். சூப்பராக இருக்கும். பஜ்ஜி செய்துட்டு அதுக்கு சைட் டிஷ் வந்து கோவக்காய் டீப் ஃப்ரைங்க. என்ன டீப் ஃப்ரைனா, இந்த கோவக்காவை குட்டி குட்டியாக நீட்டு வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணிட்டுங்க, அதை வந்து நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் தக்காளி வேகிற வரைக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குங்க. அதுக்கப்புறம் இந்த வறுத்து வச்சோம்ல இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு திட்டமாக உப்பு போட்டு இறக்குங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுல என்ன ஒரே லாஸ்ட்னா வேர்க்கடலை தூள் வறுத்து போட்டுருக்கேங்க, அதை சொல்ல மறந்துட்டோம் பார்த்தீங்களா. வேர்க்கடலை தூளை வறுத்து போட்டு செய்திருக்கிறேன். ஒரு முறை இப்படியும் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது கத்திரிக்காய் பஜ்ஜா, கோவக்காய் பரோடா, சூப்பராக. அப்புறம் சின்ன கதை சொல்லிக்கிறேன். ஒரு ஹாஸ்டலில் டெய்லி உப்புமா போடுறாங்க. உடனே அங்கே ஒரு 100 பசங்க இருக்காங்க. உடனே அவங்களாம் ரொம்ப வெறுத்து போய் மேனேஜ்மெண்ட்டை போய் சொல்கிறாங்க, டெய்லி உப்புமா போட்டால் இல்லை, வேறு என்ன போடுறதுப்பா, எல்லாருக்கும் அதானே பிடிக்கணும். இல்லை, எங்களுக்கு பிடிக்காது. உடனே அந்த மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, சரி ஒரு ஓட்டு வைப்போம், யார் யாருக்கு என்னென்ன பிடிக்குன்னு. அங்கே ஒரு 5 கவுண்டர் இருக்குது, உங்களுக்கு என்னென்ன தேவை எழுதி அதை போடுங்க, அதன்படி எது செலக்ட் ஆகுதோ அதை போட்டலான்றாங்க. அதன்படி பார்த்தா 100 பேரும் சரின்னு பேப்பரில் எழுதுகிறாங்க என்னென்ன டிஃபன், பொங்கல், இட்லி, பூரி அப்படின்னு எல்லாம் எழுதுகிறாங்க, தோசைன்னு. கட்டில் பார்த்தா அதை ஹை லீடிங்காக போடுது. ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன், அது என்ன கணக்கு. தோசை ஒரு 15 பேர் எழுதுகிறான், சப்பாத்தி ஒரு 15 பேர் எழுதுகிறாங்க, பூரி ஒரு 10 பேர் எழுதுகிறாங்க, பொங்கல் ஒரு 10 பேர் எழுதுகிறாங்க, இட்லிக்கு 15 பேர் எழுதுகிறான், தோசைக்கு 15 பேர் எழுதுகிறான். மொத்தத்தில் 80 பேர். மீதி 20 பேர் உப்புமா தான் எழுதுகிறாங்க. அதனால் ஹை லீடிங் உப்புமா,